அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இனியவங்களே வணக்கம். இன்றைக்கு சிறப்பான தலைப்பிலே நாம ஆண்டவரோடு பகிர்ந்துக்க போறோம். ஆண்டவரே, அன்னையினுடைய காட்சி அநேக இடங்கள்ல காட்சி கொடுத்துருக்குறாங்க. அன்னையினுடைய அற்புதங்கள் நடந்தேறி இருக்கு. இந்த காலகட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்காத ஒன்றை கூட நம்ம ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி. பட் அன்னையினுடைய காட்சிகள் வரலாற்று பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இந்த அநேக இடங்கள்ல அன்னை காட்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த காட்சிகளை பற்றி, அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த உண்மைத்துவத்தை பற்றி உங்களுடைய பகிர்வு, சிந்தனைகள். வரலாற்று பூர்வமாக எண்பிக்கப்பட்ட தேவ அன்னை கன்னிமரியாளுடைய காட்சி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். வேளாங்கண்ணி பால் விற்க போன ஒரு சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது. முடமாக இருந்த ஒரு சிறுவனுக்கு காட்சி கொடுத்து அவனை நடக்க வைத்தது. அது வேளாங்கண்ணி அடிப்படையாக வைத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. லூர்து நகரிலே கன்னிமரியாள் பெர்னதெத் என்கின்ற ஒரு சிறுமிக்கு காட்சி கொடுத்தது. அங்கே நான் பல முறை போயிருக்கிறேன். இட்டாலியிலேருந்தும் போயிருக்கிறேன், ஃப்ரான்ஸ்லேருந்தும் பாரிஸ்லேருந்தும் போயிருக்கிறேன், இங்கிலாந்துலேருந்தும் போயிருக்கிறேன். 3 இடத்துலேருந்து நான் லூர்து நகருக்கு 3-4 தடவை போயிருக்கிறேன். அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போகலே அவர் லாசலேத் என்கின்ற ஒரு இடத்துல, லியோன் என்கிற நகருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மலையில் லாசலேத், சலேத் அன்னை, சலேத் மேரின்னு சொல்லுவோம். அப்புறம் பாத்திமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1917 மாதா 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்தது. அந்த 3 சிறுமிகள்
பெரியம்மா சித்தி பிள்ளைங்க 2 பேர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க இறந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் போனேன். பாத்திமா நகருக்கு 3 நட போயிருக்கிறேன். அது ஒரு அருமையான ஒரு பெரிய திருத்தலம். அந்த மாடு மேய்க்கிற சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு நிகழ்வு. அது பாத்திமா. அது நிறைய பாட்டுகள்லாம் இருக்குது. முள்ளூர் நகர் பாட்டும் இருக்குது. அன்னை வேளாங்கண்ணுடைய நிகழ்ச்சி எல்லாம் பாட்டுக்கிட்டலாம் இருக்குது. இந்த மாதாவுடைய காட்சிகளில் பொழுந்திருக்கிற பாடல்களை பாட 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 அதை ராகங்கள் உள்ளத்தில் இப்போ ஒன்று சேர 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 பக்திமயம் வருது. வேளாங்கண்ணி என்ன பாட்டு? கருணை மழையே மேரி மாதா அந்த பாட்டு. அப்புறம் ஆரோக்கியத்தாயே ஆதாரம் நீ என்ற பாட்டு. நிறைய பாடல்கள் நம்ம டி.எம். சௌந்தரராஜன் அவர் பாடியிருக்கின்றார், சுசீலாம்மா பாடியிருக்கின்றார், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த காட்சிகளின் வாயிலாக பாடல்களும் நிகழ்ச்சிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து நமக்கு அளிக்கப்படுகின்ற பொழுது உண்மையாக நமக்கு இந்த இறைப்பற்று, இறைவன் நம்மோடு, அன்னை மரியாள் நம்மோடு என்கின்ற அந்த ஆழமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. அன்னை மரியாள் தன்னையை வெளிப்படுத்தி இந்த காட்சிகள் மூலமாக சொல்ல வருவது என்ன அப்படி என்றால் அருமையா சொன்னீங்க. பக்திமயமாக்குதல், நம்மளை இறை பதம் நடத்துவதற்கு இந்த மாதிரி காட்சிகள் வாயிலாக நம்மை தூண்டுவதாக அமைகிறது என்று சொல்லி காட்சிகள், அன்னையினுடைய காட்சிகளை பற்றி ரொம்ப அருமையா விளக்கி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி. இனி இதயங்களே நன்றி. மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே,
அடைக்கலமே புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே. கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறை சாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வி சகாய ரேச்சல். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் ரேச்சல். வணக்கம் சார். என்ன பண்றீங்க ரேச்சல்? 12th படிச்சிட்டு இருக்கேன் சார். 12th படிச்சிட்டு இருக்கீங்க. எஸ் சார். என்ன ஆகணும்? எனக்கு டாக்டர் ஆகணும் சார். அதற்கான முயற்சிகள் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா? செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்ன செய்றீங்க? நீட் கோச்சிங் போறேன். அது மட்டும் இல்லாம நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் படிச்சிட்டு இருக்கேன் நானே. ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க சிறந்த மருத்துவரா வரணும்னு சொல்லி நாங்க ஜெபிச்சுக்கிறோம். இது மரியன்னையுடைய மாதம். இந்த மாதத்தோட பக்தி முயற்சியா நீங்க என்ன செய்றீங்க? தினமும் சர்ச்சுக்கு வந்து ரோசரி சொல்லிட்டு இருக்கேன் சார். சர்ச்சில் மட்டும்தான் ரோசரி சொல்லுவீங்களா? வீட்லயும் டெய்லியும் ரோசரி சொல்லுவோம் சார். டெய்லி சொல்லுவீங்க குடும்பத்தோட சேர்ந்து? ஆமா சார். மதர் மேரி கிட்ட உங்களுக்கு கவர்ந்த பிடித்த விடயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து அவங்க ரொம்ப எளிமையா இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எளிமையா இருக்கிறது பிடிக்கும். ஏன் எப்படி சொல்றீங்க எளிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்களேன். அவங்க வந்து கடவுளோட தாய் இல்லையா? நம்ம உலகத்தை படைச்ச கடவுளோட தாய். அவங்க கடவுளுடைய தாயா இருந்தாலுமே அவங்க வந்து மத்தவங்க கிட்ட நான் தான் வந்து கடவுளுடைய தாய் அந்த மாதிரி ஒரு தற்பெருமையா பேசிக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் வந்து ஈக்குவலா இருப்பாங்க. என்ன சொல்றது, அவங்க வந்து ரொம்ப தாழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விடயம் அப்படின்னா என்ன? மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும், தாழ்ச்சியா இருக்கணும், எளிமையா இருக்கணும். மரியன்னை கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணி ஏதாவது உங்க வாழ்க்கையில அவங்களுடைய பரிந்து பேசுதலால நடந்திருக்குதா? நடந்திருக்கு சார். சொல்லுங்களேன். 10th படிக்கும் போது வந்து எனக்கு அப்பதான் வந்து போர்டு எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப வந்து போன்ல வந்து ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அந்த மாதிரி யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப எக்ஸாமுக்கு படிக்கவே மாட்டேன். எக்ஸாம் அன்னைக்கு தான் வந்து 2 hours படிப்பேனே. நான் அன்னைக்கு தான் 2 hours படிப்பேன். அதனால வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகுதான் அந்த எக்ஸாமோட உண்மையான பயமே எனக்கு வந்துச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வந்து எனக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் உட்காந்துதான் பைபிள் படிச்சுட்டு ரோசரி சொல்லிட்டு படிக்கிறேன். நான் இந்த மாதிரி மாதாமா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா படிக்கிறேன், இந்த வாட்டி எனக்கு மார்க் மட்டும் கொடுங்க, எழுதுனதுக்கான மார்க் மட்டும் கொடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் மார்க் பார்க்கும்போது எங்க அண்ணா தான் பார்த்து சொன்னாங்க 423 வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மரியன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏன் அப்படின்னா
உங்களுடைய மார்க் வந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கான மதிப்பெண் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். மரியன் இவங்க கூட இருக்கிறாங்க. உங்களை போன்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? தினமும் ரோசரி சொல்லுங்க. ரோசரி சொல்லி நீங்க வந்து கிடைக்காம வந்து ஒரு விஷயம் போகாது. அந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப கிடைக்கலனாலும் லேட் ஆனாலும் அந்த விஷயம் கிடைக்கும். அதனால தினமும் ரோசரி சொல்லணும். ஓகே ரேச்சல், உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்க வாழ்க்கை சிறக்கணும், நீங்க மருத்துவராக முன்னேறணும், வரணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். வணக்கம். வணக்கம் சார். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வி சகாய ரேச்சல். ரேச்சலின் அனுபவங்கள், மரியனின் மீதான பக்தி முயற்சிகள் நமது வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களே, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அருள் நிறை மாமரி, ஆரோக்கிய தாய்மரி, ஒளிமய மாதாவே, வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. அருள் நிறை மாமரி, ஆரோக்கிய தாய்மரி, ஒளிமய மாதாவே, வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. வாழ்க மாதா, வாழ்க மாதா, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே. மின்னிடும் வானக தாரகையே, கண்ணிமை குன்றா கண்ணிகையே, கெஞ்சிடும் நெஞ்சில் நிறைந்திடுவாய், நம்பிடும் மாந்தர் கருள் புரிவாய். மின்னிடும் வானக தாரகையே, கண்ணிமை குன்றா கண்ணிகையே, கெஞ்சிடும் நெஞ்சில் நிறைந்திடுவாய், நம்பிடும் மாந்தர் கருள் புரிவாய். தருவாய் அருள்வாய், உன் அன்பை பொழிவாய். அருள் நிறை மாமரி, ஆரோக்கிய தாய்மரி, ஒளிமய மாதாவே, வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. வாழ்க மாதா, வாழ்க மாதா, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே. மகிமையில் சிறந்திடும் தகைமையிலே, மலர்ந்திடும் தவமணி கண்மணியே, இதயத்தில் வீணை நாதத்திலே நிறைந்திடுவாயன் தூயவளே. மகிமையில் சிறந்திடும் தகைமையிலே, மலர்ந்திடும் தவமணி கண்மணியே, இதயத்தில் வீணை நாதத்திலே நிறைந்திடுவாயன்
வரம் தரும் வேளையில் நிகமதில் இனிதுடன் வருவாய் மாதாவே. வாழ்க மாதா, வாழ்க மாதா, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே, வாழ்க மாமரியே. வீழ்ந்தோரை தூக்கிவிடும் கரமாக நாம் வாழ்வோம். சிலுவை பாதையில் 3 முறை விழுந்த தன் மகனை அன்னை மரியாள் தனது அன்பான பார்வையாலும் பிரசன்னத்தாலும் தாங்கினார். தோல்வியிலும் நோயிலும் மனச்சோர்விலும் வீழ்ந்து கிடப்பவர்களுக்கு அன்னை ஒரு பெரும் ஆறுதல். அவர் காயங்களை ஆற்றும் மருந்தாக செயல்படுகின்றார். எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த போது அவருக்கு உதவி செய்ய அன்னை விரைந்து சென்றார். இதுவே வீழ்ந்தோரை தாங்கும் பண்பு. கவலையில் இருப்போருக்கு ஒரு சிறு புன்னகையையும், உதவியில் இருப்போருக்கு உதவிக்கரத்தை நீட்டுவதிலும் நாங்கள் கருத்தாக இருப்போம். வீழ்ந்து கிடக்கும் நம் சகோதர சகோதரிகளை தூக்கிவிட அன்னை மரியாள் நமக்கு துணிவை தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென்.